பகவத்கீதையை பற்றி ஓரளவுக்கு அறிஞ்சு வச்சுருக்கோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் கொடுத்தது. அதுவும் மகாபாரதத்தில் வருது. அதாவது அந்த யுத்த காண்டம், அந்த யுத்தத்தின் நடுவில் அர்ஜுனன் அப்படி நிலை குலைந்து விழறான். அப்போது அர்ஜுனனுக்கு பரமாத்மாவாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் கொடுத்த உபதேசம் பகவத்கீதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது தவிர வேறு ஏதாவது கீதா இருக்கான்னு கேட்டால் நிறையா கீதா இருக்குது. அஷ்டவக்ர கீதான்னு இருக்குது. அது ரொம்ப உயர்ந்த ஒரு நூல். அது அஷ்டவக்ரர் கொடுத்தது. அஷ்டவக்ர கீதா இருக்குது. பிக்ஷு கீதான்னு இருக்குது. இப்படி நிறைய கீதா இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ ராமகீதா. இந்த ஸ்ரீ ராமகீதா என்பது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய சகோதரனாகிய லக்ஷ்மணுக்காக கொடுத்த உபதேசம். இதுவுமே வேதவியாசர் எழுதிய அத்தியாத்ம ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் வருது. சரி, ராமாயணத்தில் நிறைய ராமாயணம் இருக்கு இல்லையா? வால்மீகி ராமாயணம் இருக்குது. அது தர்ம பிரதானம். எப்படி புருஷோத்தமனாகிய ராமன் தர்மத்தின்படி வாழ்வு நடத்தினான், தர்மத்தினை எப்படி எடுத்துரைத்தான் இந்த உலகத்துக்கு சொல்கிறது தான் வால்மீகி ராமாயணம். அதே மாதிரி ராமச்சரித்த மானஸ் சொல்லிட்டு துளசி ராமாயணம் இருக்குது. அது பக்தி பிரதானம். அதாவது அவனை அவதாரமாக பாவித்து அவனை எப்படி வணங்கணும், எப்படி அவனை போற்றி துதிக்கணுங்கிற மாதிரி ராமச்சரித்த மானஸ். ஆனால் அத்தியாத்ம ராமாயணங்கிறது வேதவியாசர் எழுதினது. இட்ஸ் ஃபுல்லி ஃபிலோசாஃபிக்கல். அத்தியாத்ம ராமாயணம் பேரே பாருங்கள். ராமாயணங்கிறது வெளியில் நடக்கலை, எப்படி அதை அத்தியாத்மத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சில் அவர் எழுதியிருக்கார். அத்தியாத்ம ராமாயணம் ரொம்ப ஃபிலோசாஃபிக்கலாக இருக்கும். அந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் உத்தரகாண்டம் கடைசி காண்டம், அதில் தான் இந்த ஸ்ரீ ராமகீதை வருது. இந்த ராமகீதை சாதாரண விஷயம் இல்லை. ஸ்ருதி சார சங்கிரஹா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? ஸ்ருதி சார சங்கிரஹா. ஸ்ருதின்னா வேதம்னு அர்த்தம். சாரம்னா அதோட எசன்ஸ், சங்கிரஹான்னு அதை பிழிஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ரீ ராமகீதையில். அதனால் ஸ்ருதி சார சங்கிரஹான்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆக வேதாந்தம், அத்வைத வேதாந்தம்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாரம் இந்த ஸ்ரீ ராமகீதையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் இன்ட்ரோடக்டரி டெக்ஸ்ட் கிடையாது. இது ராமாயணத்தில் வர்றதுனால ஏதோ ஒரு கதை போல் இருக்க போதோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சி வந்துருப்பீங்க, ஏதோ கதை வரப்போகுதுன்னு. ஆனால் இது என்னன்னு கேட்டால் அத்தியாத்ம ராமாயணத்தில் வர்றதுனால இந்த ராமகீதை அப்படியே சார பிழிஞ்சு கொடுக்குற மாதிரி. நான் முதல்ல இலங்கையில் இருக்கும்போது இதை எடுத்த ஒரு கேம்பில் எனக்கே தெரியாது, ஏன்னா ஆசிரமத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல ராமகீதை. அவர் ஸோ இம்ப்ரெஸ்ட். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கே, வேதாந்த சாரத்தை இவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்களே இங்கே. அவர் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஸோ நம்ம சென்னையில் உள்ள நம்மளுடைய டிவோட்டீஸ் அவங்களுக்கும் இந்த ராமகீதை எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த யக்ஞா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ராமகீதை எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல என்ன ஆச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தில் அதாவது அந்த யுத்தம் செய்து ராவணனெல்லாம் வதம் செய்து சீதா பிராட்டிய ஒரு அக்னி பரீட்சையெல்லாம் வச்சு தான் இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே திருப்பி அயோத்தி கொண்டு வந்தார் ஸ்ரீராமன். அவர் தன்னுடைய தூய்மையை அவ்வளவு நிரூபித்த பிறகுமே அந்த அயோத்தியாவில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ இவ்வளோ காலம் எங்கேயோ போய் இருந்துட்டு வந்தாலே, என்ன நினைக்கிறது இவளை, எப்படி இவளை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த வண்ணான் அவன் பேசின பேச்சை அந்த ஒற்றர்கள்லாம் கேட்டுன்னு சொல்லும்போது ராமனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னு யோசிப்பான். அப்போது அவன் மனசில் ஒரு பெரிய போராட்டம். இப்போ என்ன செய்யலாம்? சீதா பிராட்டியை போல ஒரு மனைவி கிடைக்கவே மாட்டான். அவ்வளவு ஒரு பதிவிரத்தை, அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு சேவாபாவம் கொண்டவர். இவ்வளோ காலம் அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்டா. அவளுடைய பிள்ளை ஒன்றுமே கிடையாது, இருந்தால் அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்டா. இப்போயாவது நன்றாக சேர்ந்து வாழலாம், சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு சிக்கல். நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம், இவள் எங்கே போயிட்டு வந்தாலும் தெரில, இவளை எப்படி ஒரு பத்தினியாக ஒரு உத்தமையாக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறான். அது மாத்திரம் இல்லை, இதே ஒரு உதாரணமாக கொண்டு மற்றவங்களும்
போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதுங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பம். அப்போ ராமனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. தன்னுடைய மனைவியை பிரிய மனசு இல்லை, ஆனால் அவன் ராஜாவாக அரசனாக இருக்கும் பொழுது அவனுடைய கடமையை செய்யணும். அப்போது ராஜ பரிபாலனம் செய்யணும்னு சொன்னால், ஒரு உதாரண புருஷனாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு தர்மத்தை நிலைநாட்டுன்னு சொன்னால், வேறு வழியில் அவனுக்கு சீதா பிராட்டியை பகிஷ்கரிக்க தான் வேணும். இட்ஸ் எ வெரி ஹார்ட் டெசிஷன் ஆக்சுவலி. நமக்கெல்லாம் புரியாது. ஆனால் அவர் பரமபொருளாக இருக்கிறதுனால அவரால் அந்த டெசிஷன் எடுக்க முடிஞ்சுது. அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், சரி நமக்கு கடமை தான் முக்கியம், நம்முடைய பர்சனல் லைக்ஸ், பர்சனல் ஒரு அன்போ ஒரு பாசமோ அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து லக்ஷ்மணனை கூப்பிட்டார். இதை மாதிரி சீதா பிராட்டியை கொண்டு போய் வனத்தில் விட்டுட்டு வந்துடு, வால்மீகியோட ஆசிரமம் பக்கத்தில் போய் விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிடுறார். லக்ஷ்மணனுக்கு நம்பவே முடியல. அவன் ரொம்ப கோச்சுக்கிறான், அவன் ரொம்ப ஆர்கியூ பண்ணுறான் அவன். ஆனால் ராமன் சொல்கிறார், இது என்னுடைய ஆணை, இதை நீ நிறைவேற்ற தான் வேணும். ஏன்னா இது சாதாரண ஈஸியான டிசிஷன் கிடையாது. இருந்தாலும் ஐ ஹவ் டேக்கன் திஸ் மீன்ஸ் தேர் இஸ் அ மீனிங் டு இட், நீ செய்ய தான் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். பாருங்கள், சீதா பிராட்டிக்கு ஒன்றுமே சொல்லலை. இம்புட்டுக்கு அவள் நிறை மாதர் கர்ப்பிணி. அவளுக்கு ஒரு பணியும் செய்யலை ஆக்சுவலாக. ஸோ அவளை லக்ஷ்மணன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். சீதா பிராட்டி வாய் திறந்து ஒன்றுமே சொல்லலை. ஷி ஹஸ் அக்செப்டட் இட் டோட்டலி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொன்னால் சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி ஷி ஹஸ் அக்செப்டட். நம்ம காலத்தில் உள்ள பட்டிமன்றம் பேசுகிறவங்க தான் இதை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணி ஊன்னு கத்திருக்காங்க. ஆனால் சீதா பிராட்டி வாய் திறக்கல. வந்த பிறகு லக்ஷ்மணனால் தாங்க முடியல. ஹி வாஸ் ஸோ அஜிடேட்டட், ஸோ கன்ஃபியூஸ்ட், ஸோ ஷேட்டர்ட் விதின். என்னது இது வாழ்க்கை இது? சரி, அவனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எவ்வளோ பக்தி இருந்துச்சோ அதே போல் தன்னுடைய அண்ணனின் பத்னியாகிய சீதா பிராட்டி மேலேயும் அவ்வளோ ஒரு அன்பு உண்டு அவனுக்கு. தன்னுடைய தாயாரை போல் மதிச்சான். அவ்வளோ பகிஷ்கரணம் பண்ண ஒன்று அவனுக்கு தாங்கவே முடியல அவனால். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை ராமச்சந்திரமூர்த்தி அணுகி, என்னது இந்த வாழ்க்கை, கர்மம்னா என்னது, கர்மம் செஞ்சாலே எப்பயும் குழப்பம்தானே வருது, மன துக்கம்தானே உண்டாகுது, கர்மம்னா என்ன, இந்த சம்சார துக்கத்திலேருந்து எப்படி விடுதலை பெறுறது, இப்படியெல்லாம் கேட்குறான். அப்போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவனுக்கு கொடுத்த உபதேசம் தான் இந்த ஸ்ரீராமகீதை. அங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனனும் விஷாத யோகம்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் வெரி டிப்ரெஸ்ட், செல்ஃப் பிட்டி, ரொம்ப அப்படியே நிலை குலைஞ்சிருந்தான். அப்போது கிருஷ்ணன் கொடுத்தது பகவத்கீதை. இப்போது தன்னுடைய சகோதரன், அதாவது அப்படி சேவை செஞ்சான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும். அப்படிப்பட்ட தன்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லலாம் அவன் லக்ஷ்மணன். அவன் நிலை குலைஞ்சு போய் இந்த வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே அறியாமல் புரியாமல் என்ன ஏது என்று விளக்கம் கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட லக்ஷ்மணனுக்கு கொடுத்தது தான் ஸ்ரீராமகீதை. இது என்ன விஷயம்னு கேட்டால், குருதேவ சின்மயானந்தர் என்ன கமெண்ட்ரியில் சொல்கிறாருன்னா, லக்ஷ்மணன் ஒரு 12 வருட காலங்கள் தன்னுடைய தமையனுக்கும் தமையனுடைய மனைவியாருக்கும் சேவை செஞ்சதுனால, தன்னலமற்ற சேவை, கண் உறங்காமல் சேவை செய்தானோ. அப்படி சேவை செஞ்சதுனால அவனோட மனம் ரொம்ப தூய்மை அடைந்திருந்தான். ஆக்சுவலாக சித்த சுத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தூய்மை அடைந்திருந்துதான். அப்படி தூய்மை அடைந்திருக்கும் பொழுதுதான் அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். அது சரியான பாத்திரமாக இருந்தான் அவன் ரொம்ப வினயத்தோட ரொம்ப பணிவோடு அணுகி அவன் சொல்ல போகிறான். நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராமச்சந்திரனை கேட்கும் பொழுது தன்னுடைய அண்ணனை அண்ணனாக பார்க்கலாங்க. அவன் அங்கே பரம்பொருளாக பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்து கேட்கும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய தம்பின்னு நினைக்காம ஒரு சிஷ்யனாக பாவிச்ச அவருக்கு கொடுத்த இதுதான் இந்த ஸ்ரீராமகீதை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு இன்ட்ரோடக்டரி டெக்ஸ்டோ இல்லை ஒரு கதையோ கிடையாது. இது ஸ்ருதி சார சங்கிரகா, வேதாந்தத்தோட சாரம். இது மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் கேப்டிவேட்டிங் த வே தே ஹவ் ப்ரெசென்டட் இட். வேதவியாசர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்ற ஆத்தர், போயட், அப்படி அழகாக அதை கொடுத்துருக்க.
இப்போ ராமர் கொடுக்கலையா சுவாமின்னு கேட்டால் ராமர் தான் கொடுத்துருக்கார். ஆனால் வேதவியாசர் தான் தன்னுடைய என்ன சொல்கிறது அத்தியாத்ம ராமாயணத்தை அதை கொடுத்துருக்கார் இல்லையா. இப்போது இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், இந்த ராமகீதை வந்து ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணன் கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்கப்படல. ஆக்சுவலாக கைலாசத்தில் பார்வதி தேவியார் பரமேஸ்வரன்ட்ட கேட்குறான், இந்த மாதிரி சீதா பிராட்டியை விட்டுட்டு வந்த பிறகு ராமன் எப்படி வாழ்ந்தான், அப்புறம் என்ன ஆச்சு, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கதையை சொன்னால் அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதுன்னு சொல்லிட்டு அப்படி மனமுருகி சொல்லுவார் அவர். ஆக பார்வதி தேவியார் கேட்க பரமேஸ்வரன் சொன்னதாக தான் எது கொடுக்கப்பட்டது. எது ராமச்சந்திரன் லக்ஷ்மணனுக்கு கொடுத்த உபதேசம். அங்கே கூட பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுக்கு கொடுத்தது டைரெக்டாக நம்ம கொடுக்கல, சஞ்சயன் சொல்கிறதான் நம்ம கேட்குறோம். ஆக்சுவலாக சஞ்சய உவாச்சான்னு ஆரம்பிக்கும், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கும். ஸோ ஆக சஞ்சயன் சொன்னதாக தான் நம்ம அங்கே கேட்குறோம். அதே மாதிரி இங்கே பார்வதி கேட்க பரமேஸ்வரன் சொன்னதாக தான் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த ஸ்ரீராமகீதை. அது இன்னும் விசேஷம், பரமேஸ்வரனுடைய வாக்கா வர்ற மாதிரி இருக்குது. பாருங்க, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான் சொல்கிறார், அது பரமேஸ்வரனோட வாக்கா பார்வதி தேவியருக்கு வர்ற மாதிரி அமைச்சிருக்கார் வேதவியாசர். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட we will get into the text. 62 ஸ்லோகங்கள் இருக்குது. இதை நம்ம பொறுமையாக கேட்டு நல்லா இதை சிந்திச்சோன்னு சொன்னால் வேதாந்தத்துடைய சாரம் நமக்கு விளங்கிடும். சரி, நம்ம எல்லா உபநிஷத்தும் படித்த பிறகு மாண்டுக்கி காரிக்காலாம் படித்த பிறகு இதை படிக்கிறோம். நமக்கு ஏன்னு கேட்டால் இட்ஸ் அ சம்மரி ஆக்சுவலி ஆஃப் வேதாந்த சாரம். ஓகே. ஸ்ரீ மகாதேவ உவாச்ச ததோ ஜகன்மங்கலமங்கலாத்மனா விதாய ராமாயண கீர்த்திமுத்தமாம் சசார பூர்வா சரிதம் ரகுத்தமோ ராஜர்ஷிவயை அபிசேவிதம் யதா शिवयै अभिसेवितं यथा ततो जगन्मङ्गलमङ्गलात्मना विधाय रामायण कीर्तिमुत्तमाम् चचार पूर्वा चरितं रघुत्तमो ராஜர்ஷிவயைரபிசேவிதம் யதா. ஆக பார்வதி தேவியார் பரமேஸ்வரன்ட்ட கேட்குறா, சீதா பிராட்டிய அங்கே போய் வனத்தில் விட்டுட்டு வந்த பிறகு ராமச்சந்திரமூர்த்தி எப்படி வாழ்ந்தார், என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு கேட்குறா. குருதேவர் தன்னுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். பரமேஸ்வரன் வந்து எப்பயுமே வந்து அந்த சமாதியிலே இருப்பாராம். அவருக்கு முழிச்சு இந்த உலக இதுக்கு வர்றதுக்கே ரொம்ப ரேராக தான் வருவாராம். ஸோ பரமேஸ்வரிக்கு எப்படியாவது அவர் இதே பிளேன் ஆஃப் கான்ஷியஸில் வச்சுருக்கணும்னு ஆசையாக அவளுக்கு. கொஞ்சம் விட்டால் திருப்பி அதிலே போயிடுவார் அவர். அதனால அவருக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை கேட்போம்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாளாம் அப்படின்னு குருதேவர் சொல்கிறார். அவருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம்னா ராமகதை, ராமனோட சரித்திரம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் ராமனோட சரித்திரத்தை பற்றி கேட்குறா அவர் அப்படிங்கிற மாதிரி குருதேவர் சொல்கிறார். அப்போது மகாதேவ உவாச்ச, மகாதேவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ததஹா, ததஹானா அதன் பிறகுன்னு அர்த்தம். இப்படிதான் ஆரம்பிக்குது பாருங்கள். எதன் பிறகு? சீதா பிராட்டியை வனத்திலே விட்டு வந்த பிறகு. ததஹா ஜகன்மங்கல மங்களாத்மனா. ஜகன்மங்கலனா இந்த உலகின் நன்மைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஜகன்மங்கல மங்களாத்மனாங்கிறது இங்கே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை குறித்து சொல்லப்படுற ஒரு வார்த்தை. மங்களாத்மனானா மங்களமூர்த்தியாகி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. மங்களமூர்த்தினா என்னத்தோம்? அவரோட ஃபிசிக்கல் அந்த அப்பியரன்ஸே மங்களமயமானது. அவருடைய சரித்திரம் ரொம்ப மங்களமயமானது. அவர் மங்களமூர்த்தி. அவரை பற்றின எல்லாமே ஆஸ்பீஷியஸ், ஒரு குற்றமே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை அவரோட வாழ்க்கை.
தேடி பிடிச்சி நீ குற்றம் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அது உண்மையிலே குற்றம் கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தர்மவான், அவ்வளோ பெரிய புத்திமான், அவ்வளோ பெரிய ஞானவான். ஸோ குற்றமே இருக்க முடியாது. ஆக மங்களாத்மனா விதாய ராமாயண கீர்த்தி முத்தமாம். அதாவது தான் வந்த ராமாயணம்னு அர்த்தம், தான் வந்த அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அர்த்தம், ராவணனை வதம் செய்த அவர் வந்தார், தர்மத்தை நிலைநாட்ட வந்தார் இல்லையா. ராமாயண கீர்த்தி முத்தமாம் விதாயன்னா தான் வந்த அந்த அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு எப்படி வாழ்ந்தார் அவர்? சச்சார பூர்வ ஆச்சரித்தம் ரகுத்தமஹா. ரகுத்தமஹானா அந்த ரகுவம்சத்தை வந்த உத்தம அந்த அரசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி ஆச்சரித்தம், அப்படியே அவர் வாழ்ந்தார். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கேட்டால், எப்போ பார்த்தாலும் போகத்தில் ஈடுபடுற கொண்டு வாழல. அவங்க ஒரு நிலைக்கு மேலே அவங்க அரசாங்கம், அதாவது அரசாங்க வேலை, அதாவது ராஜ்ய பரிபாலனம் செஞ்சாலுமே அவங்க தபஸ்லாம் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்களாம். அப்புறம் அகமுகப்பட்டு தன்னிலே ஆழ்ந்தவர்களாக இருப்பாங்களாம் அந்த காலத்தில். அப்படிப்பட்டவர் என்ன சொல்லுவாங்க? ராஜர்ஷி வயைஹி அபிசேவிதம் யதா. அப்படி ராஜர்ஷியாக அவர் வாழ்ந்து வந்தார். சரி பாருங்க, மனைவியும் காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இவர் ஏகபத்தினி விரதர், தன் மனசால் இன்னொரு பெண் பண்ணி நினச்சி கூட பார்க்க மாட்டார், அப்படிப்பட்டவர். ஆனால் அது ரொம்ப 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 ட்ராஜடி, பர்சனல் ட்ராஜடி தான் அது. அந்த மனைவியை பிரிஞ்சிருக்கிறது அவ்வளோ பெரிய பர்சனல் ட்ராஜடி. ஏன்னா அவள் ஒன்றுமே குத்தம் செய்யலையே, பாவம். ஒரு குத்தம் செஞ்சால் கூட பரவாயில்ல, ஒன்றுமே செய்யலை. அவ்வளவு அன்பானவள், அவ்வளவு சேவை செய்யக்கூடியவள், அவ்வளவு குணவதி, அவ்வளோ பிரிஞ்சிருக்கணும்னா அது எவ்வளோ பெரிய பர்சனல் ட்ராஜடி. இருந்தாலும் அது எல்லாத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு அவர் புலன்களை ஒடுக்கி மனதினை உள்ளே திருப்பி அந்த ஆத்மாவிலேயே ஆத்மாராமனாக இருந்தார். ராஜ ரிஷியை போன்று வெளியிலே தன்னுடைய கடமையை எதுவோ அதை செய்து கொண்டு, ராஜ பரிபாலனம் அது சரியான முறையிலே செய்து கொண்டு, மீதமுள்ள நேரத்திலே அதாவது போகத்திலெல்லாம் எதுலேயுமே ஈடுபடாமல் எல்லாவற்றையும் அளவோடு வைத்துக்கொண்டு தன்னுடைய அகத்திலேயே மூழ்கியவராக ராஜ ரிஷியை போல திகழ்ந்தார் என்று சொல்லப்பட்டு. என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? வயதாக வயதாக நாமுமே இந்த வானப்பிரசம் சொல்கிறாங்களே, இப்படி தான் வாழணுமோ. அவ்வளோ வயதான பிறகு திருப்பி போகத்தில் ஈடுபட்டுவிடக்கூடாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் உள்ள மனசை திருப்பி அதிலே இருக்க முயற்சி செய்யணும். அதுதான் இங்கே மகாதேவர் சொல்கிறார். அவர் எப்படி வாழ்ந்தார் தானே கேட்டார் பார்வதி தேவியார். அதுக்கு சொல்கிறார், அவர் அந்த ரகுவம்சத்தை சேர்ந்த உத்தம அந்த அரசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, பூர்வ ஆச்சரித்தம், எப்படி முன்பு அவர்கள் வாழ்ந்தார்களோ, ஆச்சரித்தம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல இவர் நடந்து கொண்டார். எப்படி? ராஜர்ஷி வயைஹி அபிசேவிதம் யதா. ஒரு ராஜர்ஷியை போன்று தன்னுடைய ராஜ பரிபாலனத்தையும் செய்து கொண்டு அதே சமயத்திலே அந்த தவ வாழ்க்கையும் வாழ்ந்து வந்தார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்தீங்கன்னா, கல்யாணம் செய்து சிறிது காலத்திலேயே அவர் மர உரி தரித்து காட்டுக்கு போயிட்டார், சீதா பிராட்டியும் போயிட்டார். அப்பயும் அவர் தவ வாழ்க்கை தான் வாழ்ந்தார் பாவம். அவங்க திருப்பி வந்த பிறகு சிறிது காலம் வாழ்ந்துருக்கலாமா இருக்கும், அப்புறம் திருப்பியும் அந்த மனைவி அங்கே காட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு தவ வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கார். ஸோ ஒரு அரசனாக பிறந்தாலும் தவ வாழ்க்கையே வாழ்ந்திருக்கார். இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு டீனேஜ்னு நினைக்கிறேன், 13-14 வயசில் ராமச்சந்திரமூர்த்தி டிப்ரெஷனில் போயிட்டாராம். ஐயோ, ராமச்சந்திரமூர்த்தி டிப்ரெஷனில் போயிடும். ஆமாம், அவர் நம்மளமா டிப்ரெஷன் அவருக்கு இல்லை. அவருக்கு என்னென்னா ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இது என்ன வாழ்க்கை, இதில் என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாருக்கும் வயதாகுது, மூப்பு, அப்புறம் பிணி வருது, சாக்காடு, இதில் என்ன இருக்குது இந்த சாரம்? இதில் ஒன்றுமே இல்லையே. வாழ்கிற வரைக்கும் நான் எனதுன்னு எதையோ பற்றி கொண்டு வாழ்கிறோம், அதனால் துக்கம்தான் ஏற்படுது. சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம், இதில் என்ன அர்த்தம் இருக்குங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனக்கலக்கம் வந்துடுச்சு. அப்போ தான் அவருடைய குருவாகிய வசிஷ்டர் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அதுதான் யோக வாசிஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான டெக்ஸ்ட், ரொம்ப உயர்ந்த டெக்ஸ்ட் யோக வாசிஷ்டம். ஸோ
ஸோ அவரும் மனம் கலங்கி இருக்கும்போது அவருடைய குருநாதர் உபதேசம் செஞ்சார். இவர் தன்னுடைய சகோதரன் மனம் கலங்கி இருக்கும்பொழுது இவர் குருவாக இருந்து உபதேசம் செய்கிறார். ஸோ அப்படி சிறு வயதிலிருந்தே அப்படி பண்பட்ட உள்ளம், ஒரு தவ வாழ்க்கை, தர்மத்தோடு கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால, அது மட்டும் அவதார புருஷன்னே சொல்கிறோம் இல்லையா, மகா ஞானியாக திகழ்ந்ததுனால அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய நேரத்தை எல்லாம் தவ வாழ்க்கையிலேயே செலவழித்தார் அப்படின்னு முதல் வர்ஸ். அப்புறம் சௌமித்ரினா புருஷ்ட உதார புத்தினா, புருஷ்ட உதார புத்தினா ராம கதா பிராஹ புராதனி சுபா, பிராஹ புராதினி சுபாஹ ராஜ்ஞ பிரமத்தஸ்ய நிருகஸ்ய சாபதோ, द्विजस्य तिर्यक्त्वम् अताह राघवः, सौमित्रिना पृष्ट उदार बुद्धिना, राम कथा प्राह पुरातनी शुभाः, राज्ञ प्रमत्तस्य नृगस्य शापतो, द्विजस्य तिर्यक्त्वमताह राघवः. சௌமித்ரினா, அதாவது சுமித்ரையோடைய புத்திரன். உதார புத்தினா, உதார புத்தினா என்னட்டும், நல்ல விரிந்த புத்திமானாகிய அந்த லக்ஷ்மணன் புருஷ்ட, அவன் கேட்க கேட்க ராமஹா கதாஹா பிராக புராதனி சுபா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பழைய கதைகள், புராண கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லி வந்தானோ. ஏன்னா ஸ்ரீ லக்ஷ்மணனுக்கு மனசில் ஒரே போராட்டம், குழப்பம், சஞ்சலம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன சொல்கிறார், ஒரு ஜென்ரலாக சொல்கிறார். யார்? மகாதேவர் பார்வதிட்ட. எப்படி அவன் காலத்தை கழிச்சான்னு கேட்டால், சுமித்ரையுடைய புத்திரனாகிய லக்ஷ்மணன் அவன் புருஷ்டனை கேட்க கேட்க இவர் பல வகையான கதைகளை சொல்லி வந்தார். யார்? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. நம்முடைய சனாதன தர்மத்தில் இது ஒரு டெக்னிக். வாழ்க்கையை பற்றி விளக்கணும்னா நேரடியாக உபதேசம் செஞ்சால் சில பேர், நிறைய பேருக்கு புரியாது. அதுக்காக கதைகள் மூலமாக சொல்கிறது. சின்ன குழந்தைங்க கூட அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். நல்ல பண்புகள்லாம் வளர்க்கணும், என்ன செய்கிறோம், நல்ல கதைகள் சொல்கிறோம். அதே போல் தன்னுடைய தம்பியாகிய லக்ஷ்மணனுக்கு நல்ல கதைகள்லாம் சொல்லி வந்தாராம். அதில் ஒரு கதை என்னன்னு கேட்டால், நிருக மகாராஜன் அவனுடைய ஒரு கதை. ராஜ்ஞா, அவன் மகாராஜா. ஆனால் என்னாச்சு, பிரமத்தஸ்ய ஷாபதா த்விஜஸ்ய, அவன் ஒரு வீக்கர் மொமெண்ட்டில் ஒரு தவறு செஞ்சுட்டான். இன்ஃபேக்ட் அது தவறே இல்லை, அவனுக்கு அவனோட தவறு இல்லை அது. அதனால ஒரு த்விஜன், ஒரு பிராமணன் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டான். யாரும் அந்த மகாராஜனுக்கு. என்ன சாபம் கேட்டா, திரியக்துவம். திரியக்துவம்னா கெமிலியான்னு சொல்லுவாங்க, பச்சோந்தி. நீ பச்சோந்தியாக போவாயாக. இங்கே ராகவகான் முடிஞ்சிருக்குது. ராகவகான் ராகவனாகிய அந்த ராமன் அப்படிப்பட்ட கதைகள்லாம் சொல்லிட்டு வந்தான் அர்த்தம். என்ன கதைகள் கேட்டால், அந்த நிருக மகாராஜனுடைய கதைகள்லாம். ஏன் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே நிருக மகாராஜன் கேட்டால், அவன் ஒன்றுமே குற்றமே செய்யலை, இருந்தாலும் தண்டிக்கப்பட்டான். அப்படிதான் சீதா பிராட்டி தண்டிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இன்ஃபேக்ட் அப்படி தான் ராமச்சந்திரமூர்த்தியும் தண்டிக்கப்பட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு பெரிய தண்டனை இது. சரி, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னமோ ராமச்சந்திரமூர்த்தி அனுப்பிச்சிட்டாருன்னு. அவருக்கே தண்டனை தான் அது. எந்த பிழையும் செய்யாமல் தண்டனையை சில சமயம் அனுபவிக்க வேண்டி வரும் இந்த வாழ்க்கையில். அப்போது நம்ம அமைதியாக பகவான் நினச்சிட்டு அனுபவிக்க தான் வேணும். அப்படிங்கிறது இங்கே தம்பியாருக்கு எடுத்து சொல்கிற மாதிரி கதை சொன்னார். அது என்ன கதை அப்படின்னு கேட்டால், இந்த நிருக மகாராஜன் ரொம்ப அற்புதமான ஒரு பக்தன். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். நன்றாக ராஜ பரிபாலனம் செய்து வந்தான். அடிக்கடி என்ன செய்வான்னா, எல்லா பிராமணர்களை, பண்டிதர்கள்லாம் அழைத்து அவர்களுக்கு நிறைய பொன் பொருள்லாம் பரிசாக கொடுப்பானோ.
நிறைய சமயங்களில் அந்த காலத்தில் பசுமாடுகளை தானமாக கொடுக்குறது ஆயிரக்கணக்காக கொடுப்பாங்க, 1-2 இல்லை, ஆயிரக்கணக்காக கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிராமணனுக்கு 1000 பசுமாடுகளை தானமாக கொடுத்தாங்க. அது என்னாச்சுன்னு கேட்டால், அந்த பிராமணன் அந்த பசுமாடுகள்லாம் பற்றிட்டு போகும்போது ஒரே ஒரு மாடு எப்படியோ யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து விலகி திருப்பி அரசனுடைய அரண்மனைக்கே வந்துடுச்சு. அந்த மாடுகளோட சேர்ந்துடுச்சு. யாருக்கும் தெரியாது, அரசனுக்கும் தெரியாது பாவம், அந்த பிராமணனுக்கும் பார்க்கலாம். அந்த மாடு எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துடுச்சு, இதோடு சேர்ந்துடுச்சு, இந்த கூட்டத்தோடு சேர்ந்துடுச்சு. அங்கே ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கும்போது யாருக்குமே இந்த வித்தியாசம் தெரியாது தான் இல்லையா? அடுத்த முறை திருப்பி யாரோ இன்னொருத்தருக்கு தானம் பண்ணும்போது அதே மாட்டை தானம் பண்ணியிருக்கோம். இது இந்த பிராமணனுக்கு தெரிய வந்துடுச்சு. உடனே அவனுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. எப்படி எனக்கு தானம் பண்ண மாட்டேன், எப்படியோ நீ வசம் செய்து உன்னோட எடுத்துக்கொண்டு போய் இன்னொருத்தருக்கு தானம் செய்யும் சொல்லிட்டு நீ பச்சோந்தியாக போக கடவாய். கெமலியானா பச்சோந்தி தானே அப்படின்னு சபிச்சிட்றோம். பச்சோந்தி ஆகிட்டானா? ஏன்னா அந்த காலத்து பிராமணர்கள் சொன்னால் அது நடக்குமா? அந்த காலத்து பிராமணர்கள் ஏன்னா அவங்க தபஸில் அப்படி இருந்தாங்க. அவங்க வாக் தபஸ்ன்னு ஒரு தபஸ் இருக்குது. அந்த வாக் தபஸ் செஞ்சால் சொன்னதெல்லாம் நடக்கும். இப்போது இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த அரசன் பாவம் ஒன்றுமே அறியாதவன் இல்லையா? வேணுட்டேவோ அந்த மாடை இப்போ அபகரிச்சு வந்தான். இல்லவே இல்லை, அவனுக்கு தெரியக்கூட தெரியாது. இந்த மாதிரி மாடு இங்கே வந்து வழி தவறி இங்கே வந்து சேர்ந்துடுச்சுன்னு தெரியக்கூட தெரியாது. அந்த பிராமணனுக்கும் ஆக்சுவலாக தெரிய மாட்டேங்குது, தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு ஆத்திரம், என்னமோ ஒரு ஆத்திரம், அவனுக்கு சாபம் கொடுத்துட்டான். அந்த சாபத்தை அனுபவிக்க அனுபவிச்சுட்டான். இந்த மாதிரி பல கதைகள் எதுக்குன்னு கேட்டால், லக்ஷ்மணனுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்காக. இங்கே மொத்தம் இப்போ நடந்துடலப்பா, இப்போ முன்னாடி இப்படி நடந்திருக்கு, எப்பயும் இப்படி தான், சில சமயத்தில் ஏன்னே தெரியாது, இப்போ நடந்துறது தான், அநியாயம் நடக்கிறது தான், அநியாயத்துக்கு நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குதான், என்ன செய்கிறது? நியாயமே இல்லை தான், இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நியாயமே இல்லை தான், இருந்தாலும் அனுபவிக்க தான் வேணும்னா நீ அனுபவிக்க தான் வேணும், யூ காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சில கதைகள், பல கதைகள்லாம் புராணத்தில் உள்ள கதைகள்லாம் எடுத்து சொல்லி ஆறுதல் சொல்லி வந்தான். ஸோ கதையாக தான் சொல்லிட்டு இருந்தாரான்னு கேட்டால் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னாச்சு? கதாச்சிதேகாந்த உபஸ்திதம் பிரபோ உபஸ்திதம் பிரபும் ராமம் ரமாலாலித பாத பங்கஜம் சௌமித்ரிராசாதித சுத்த பாவனஹ பிரணம்ய பக்த்யா வினயான்விதோ ப்ரவீத் கதாசிதேகாந்த உபஸ்திதம் பிரபும் ராமம் ரமாலாலித பாத பங்கஜம் சௌமித்ரிராசாதித சுத்த பாவனஹ பிரணம்ய பக்த்யா வினயான்விதோ ப்ரவீத். கதாச்சிது ஒரு சமயம் ஏகாந்தே உபஸ்திதம் பிரபும் ராமனாகியவன் ஏகாந்தே உபஸ்திதம் ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்தானாம். ஒரு மாலை நேரம் அந்த அரண்மனையில் உள்ள ஒரு நந்தவனத்தில் ஒரு மரத்திற்கின் கீழே ராமச்சந்திரமூர்த்தி ரிலாக்ஸ்டாக இருக்கார். என்ன அர்த்தம்? அதாவது ராஜாங்க அலுவல்கள்லாம் எதுவும் இல்லை, அதே சமயத்தில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக பிரசாந்தமாக உட்காந்துருந்துருக்கார். அதான் ஏகாந்தே உபஸ்திதம். இங்கே ராமனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரமா லாலித பாத பங்கஜம். அவருடைய பாத பங்கஜம், அவருடைய திருவடிகள் எப்படிப்பட்டதான்? ரமா லாலித. ரமானா யார்? லக்ஷ்மி தேவியாரால் சேவை செய்யப்பட்ட, அதாவது லாலிதம் அர்த்தம் கொண்டாடப்பட்ட, அப்படிப்பட்ட திருவடிகளை உடைய அந்த ராமன். ரமா லாலித பாத பங்கஜம். பாத பங்கஜம் தாமரை போன்ற பாதம், பங்கஜம்னா தாமரை, பாத பங்கஜம் தாமரை போன்ற பாதங்கள், திருவடிகள். ரமா லாலிதம், ரமா லக்ஷ்மி தேவியாரால் கொண்டாடப்பட்ட அல்லது பல விதமான சேவைகள் செய்யப்பட்ட அந்த திருவடிகளை கொண்ட ராமன் அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கு.
ராமன் ஏகாந்தத்தில் இருந்தான். எங்கள் ஆச்சாரிஜி திரும்ப திரும்ப தான் சொல்லுவார், குருநாதர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கணும்னா சரியான சந்தர்ப்பத்தில் போய் கேட்கணும். அவர் ரயிலை பிடிக்க ஓடிட்டு இருக்கும்போது அவர் நிப்பாட்டி கேட்கக்கூடாது. அவர் பிரசாந்தமாக இருக்கும்போது, இல்லை ரொம்ப ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது, ரொம்ப அவசரத்தில் இருக்கும்போது தான் கேட்கக்கூடாதுங்க. ஏகாந்தமாக இருக்கும்போது தான் கேட்கணுங்க. அதே மாதிரி சரியான டைம். இதுதான் குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் ஒரு ஏர்போர்ட்டில் ரொம்ப அவசரம் எங்கேயோ போயிட்டு இருந்தாரோ. அப்போது ஒரு இளைஞன், அவன் ஒரு கையில் பாட்டில், ஒரு கையில் ஒரு பொம்பளை அப்படி அனுப்பிச்சு கேட்டானோ, சுவாமிஜி வாட் இஸ் ஹிந்துயிசம் அப்படின்னு கேட்டானோ. குருதேவர் அண்ட்ரஸ் அண்ட் ஹக் அப்படின்னாரோ. அவன் அப்படியே விச்சு போயிட்டானோ, ஏன்னா அண்ட்ரஸ் அண்ட் ஹக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட்ரஸ்னா அண்ட்ரஸ் த பஞ்ச கோஷாஸ் அண்ட் ஹக் த ஆத்மா த செல்ஃப், அதுதான் அவர் சொன்னது. ஆனால் இவனுக்கு ஒன்றும் புரியலை. அவனுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் குருதேவர் பொல்லாதவர், சில சமயம் எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்படி கேட்கக்கூடாது. எப்போ அவர் மனம் பிரசாந்தமாக இருக்கார். சில குருநாதர் மனம் பிரசாந்தமாகவே இல்லைன்னா என்ன செய்கிறது, எப்பயும் ஆஜிடேட்டடாக அப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. அப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. யார் பிரசாந்தமாக இருக்காங்களோ, பகவான் சன்னிதியில் அப்படி தான் நடக்குமா. பகவான் எப்பயும் அந்த மௌனத்திலே இருப்பாராம். ஆனால் சில சமயத்தில் தான் அவர் இந்த உலகத்தில் இருப்பார். அவர் மற்ற நேரில் எங்கேயோ இருப்பார். அவர் அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக கேட்பாங்க. நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய பதில் சொல்லியிருக்காரு. அவர் எல்லா விஷயத்தை பதில் சொல்லியிருக்காரு. அவர் மௌனத்தில் இருந்தார்னு பேர். அவர் சொல்லாத விஷயமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் நமக்கு தெரியணுமோ எல்லாம் சொல்லிட்டார் அவர். ஸோ இங்கேயும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஏகாந்தத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது லக்ஷ்மணன் அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறான், அதான் ரொம்ப முக்கியம். சௌமித்ரஹா சௌமித்ரிஹி ஆசாதித சுத்த பாவனஹா. சௌமித்ரிஹினா யார்? லக்ஷ்மணன், சுமித்ரையுடைய புத்திரன். அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இங்கே கொடுத்தான், ஆசாதித சுத்த பாவனஹா. புரிதும், மனம் சுத்தமான அந்த லக்ஷ்மணன். அந்த மனசுத்தி எப்படி வந்துச்சு? செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு த குரு, டு த டீச்சர், டு ஹிஸ் ஓன் பிரதர். ஹியர் ஹிஸ் ஓன் பிரதர். அவன் தன்னுடைய அண்ணனை அவன் அண்ணனாக பார்க்கல. அவன் உயர்ந்த ஒரு லட்சிய புருஷனாகவும் பரமாத்மாவும் பார்த்ததுனால அப்படி தன்னலமற்ற சேவை செஞ்சான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்வளவோ காலங்கள், எவ்வளவோ வருடங்கள், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அவ்வளோ ஒரு ஸ்ரத்தாபக்தியோடு அவன் செஞ்சதுனால அவனோட மனசு தூய்மையாக இருந்தது. அப்படிப்பட்ட தூய்மையான மனம் யாருக்கு இருக்கோ, சித்த சுத்தி, அவங்களுக்கு தான் இந்த வேதாந்தம் விளங்கும். மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எப்போ அது இன்ஃபர்மேஷன் இந்த விஸ்டம் ஆகும், நம்முடைய உண்மையான ஒரு ஞானம், ஒரு 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 புரிதலாக எப்போ ஆகும்னு கேட்டால், மனம் எப்போ தூய்மையாக இருக்கோ அப்போ தான் ஆகும். இப்போ கூட நீங்கள் வந்த பிறகு ஏன் நம்ம எல்லோரும் உட்காந்து அமைதியாக உட்காந்து சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோன்னு கேட்டால், மனம் முதல்ல ஒரு இடத்துல இருக்கணும், அமைதியாகும். அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் விளங்கும். மனம் குழம்பி இருந்ததுன்னா, அஜிடேட்டர் வந்து ஒன்றுமே விளங்காது இல்லையா? அதனால தான் முதல்ல மனசுத்தி ரொம்ப முக்கியம். செல்ஃப்லெஸ் சர்வீஸ். இப்போ பாருங்களேன், ஆத்ம வித்யா மந்திரம் சேர்ந்த நீங்கள் எல்லாருமே கூட எவ்வளோ செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செய்கிறீங்க, இல்லை எதையுமே எதிர்பார்க்காம எவ்வளவு செய்கிறீங்க நீங்கள். அது இந்த 10வது வருஷங்கிறதுனால எவ்வளவோ செய்கிறீங்க நீங்கள். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ. நம்ம ஆசிரமத்தில் உங்களுக்கு 10 பைசா கொடுக்குறோம், ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் அப்புறம் கோச்சு தான் கோச்சுக்கிறோம் உங்களை இவ்வளோ செஞ்ச பிறகு. பட் ஸ்டில் யூ பீப்பிள் டூ இட். வை? நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், ஜஸ்ட் ஆஸ் ஆஃபரிங் டு த லார்ட், ஆஸ் ஆஃபரிங் டு த குரு, யூ டூ இட். அது சித்த சுத்திக்கு அது ரொம்ப முக்கியம். அது சித்த சுத்தி அடைய 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 தான் மனம் தூய்மையாக தான் எல்லா விஷயமும் அப்படியே உள்ளே போகும். தத்துவம் அசிங்கிறது ஒரே வார்த்தை தான். அதை குருநாதர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஏன் மண்டைக்குள்ளே உரைக்க மாட்டேங்குது? ஏன்னா மனசு அழுக்கு இருக்குது, அவ்வளோ கிராஸாக இருக்கும். நம்ம ஒரு சீசன் டக்குன்னு ஏன் உரைக்குதுன்னு கேட்டால் மனசு சுத்தி அடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதே விஷயந்தான். மனசுத்தீகரணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் லக்ஷ்மணுக்கு ஒரு வருஷமா 2 வருஷம், எவ்வளோ காலங்கள். அதாவது என்ன, பசினோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் வலியும் பாரார் கருமமே கண்ணாயினார்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பசினோக்கார் கண் துஞ்சார், தூங்கவே இல்லாமல், அது ஒரு வரம் அவனுக்கு. அப்படி அவன் சேவை செஞ்சான். அவன் அவ்வளோ சுத்தமாக அவன் மனசு இருந்ததுனால, அப்படி சுத்தமான மனசு கொண்டு அந்த லக்ஷ்மணன் எப்படி அணுகிறான்?
தன்னுடைய அண்ணனாக இருந்தாலும் ஹாய் அப்படின்னு சொல்லி போகலாம். பிரணம்ய பக்தியா வினயான்விதா, வினயான்விதானதும் பணிவடக்கத்தோடு பொருந்தியவனாக, பக்தியா பிரணம்ய உண்மையான பக்தியினால பிரணம்ய அவரை வணங்கி அப்ரவீத் கேட்கிறான். ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்சரில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சிஷ்யன் எப்படி அணுகிறான்னு சொல்லிட்டு. இப்படி தான் அணுகணும், பிரணம்ய பக்தியா. சரி, இந்த பக்தி இல்லைன்னு சொன்னால் இந்த நாலேஜ், இந்த ஞானமானது பரிமாறிக்கொள்ளவே பட முடியாது. இந்த பக்தி ரொம்ப முக்கியம். பிரணம்ய ரெவரன்ஸ், பிரணம்ய பக்தியா, அந்த ரெவரன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரெவரன்ஸ் ஏதோ ஒரு காரணத்தை இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த ஞானம் பரிமாறிக்கொள்ளவே பட முடியாததாகிடும். பிரணம்ய பக்தியா வினயான்விதா, ரொம்ப அடக்கத்தோடு பணிவோடு என்ன அர்த்தம்னு கேட்டால் எனக்கு தெரியாது, இவர் ரொம்ப உயர்ந்தவர், இவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பணிவடக்கத்தோடு அப்ரவீத் சொன்னான். என்ன சொன்னான்? ரொம்ப அழகாக சொல்கிறான் பாருங்க. त्वं शुद्धबोधोऽसि हि सर्वदेहिनाम् आत्मास्य धीशोऽसि निराकृति स्वयं प्रतीयसे ज्ञानदृशां महामते पादाब्जभृङ्गाहितसङ्गसङ्गिना त्वं शुद्धबोधोऽसि हि सर्वदेहिनाम् आत्मास्य दीशोऽसि निराकृति स्वयं प्रतीयसे ज्ञानदृशां महामते पादाब्जभृङ्गाहितसङ्गसङ्गिना. ஸோ லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், துவம் சுத்த போதோசி, துவம் அண்ணா கூட இல்லை, ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து சொல்கிறான், சுத்த போதோசி, ஞான வடிவனாகிய நீ எப்படிப்பட்டவன்? சுத்த போதோசி, போதான்னா ஞானம்னு அர்த்தம். நீ இந்த உடல் கிடையாது, அல்லது அந்த உடலில் இருக்கிற அந்த ஜீவன் கிடையாது, அந்த பர்சனாலிட்டி கிடையாது. நீ யாரு? சுத்த போதோசி, பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம். இந்த கேவலம் ஞானமூர்த்தின்னு தான் சொல்கிறான். கேவலம் ஞானமூர்த்திம், நீ யாருன்னு கேட்டால் அந்த பரமாத்மாவே தான், அந்த பரபிரம்ம பரமாத்மாவே தான். சுத்த போதோசி, அந்த அறிவுக்கு அறிவாகி, அந்த சுத்த அறிவாகிய நீ அப்படியே இருக்கிறாய், நீ அறிவாகவே இருக்கிறாய். சர்வதேகினாம் ஆத்மாசி, எப்படிப்பட்டவன் நீ? எல்லா தேகினாம், எல்லா உயிர்கள்லையும் இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபன் நீ, ஆத்மா ராமன் நீ. ராமன்னாலே அதுதான் பொருள். எல்லாருடைய இதயத்திலும் யார் ரமிக்கின்றாரோ அவர் தான் ராமர், ஸ்ரீராம. எல்லாருடைய இதயத்தில் யார் ரமிக்கிறான்னு கேட்டால் அந்த ஆத்மஸ்வரூபம் தான் ரமிக்கிறது. ஆக எல்லா ஜீவர்களுடைய இதயத்திலும் ரமிப்பவன். சர்வதேகினாம் ஆத்மாசி, எல்லாருடைய இதயத்திலும் மிளிர்கின்ற ஆத்மாவாகிய நீ ஆத்மாவாகவே மிளிர்கிறாய். நிராகிருதி ஸ்வயம், உண்மையிலே உனக்கு உருவம் கிடையாது. நிராகிருதி, ஆக்கிருத்தினா ஒரு ஃபார்ம், நிராகிருத்தினா உருவமற்றது. நீ உண்மையிலேயே உருவமற்றவன் தான். நீ ஏதோ கருணையினால் எங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக உருவம் தாங்கி வந்திருக்க. நீ உண்மையிலேயே நீ உருவம் இல்லாதவன். உன்னை யார் பார்க்க முடியும்? பிரதீயசே ஞான திருஷாம், ஞான கண்களை உடையவர்கள் தான் உன்னை பார்க்க முடியும். உண்மையிலேயே ஊன கண்களை கொண்டு உன்னுடைய இந்த ஸ்தூல தேகத்தை பார்க்க முடியும். உன்னுடைய குணம் குறிகளை பற்றி விவாதிக்க முடியும், பேச முடியும். ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய ஸ்வரூபத்தை யார் காண முடியும்னு கேட்டால் ஞான கண்களை கொண்டவன்,
ஞான திருஷா. இங்கே குருதேவர் கமெண்ட்ரியில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த புலன்களை எல்லாம் அடக்கி, அதாவது புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி மனதினை ஒடுக்கி அப்படி ஒரு சமாதி நிலையில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்யூட்டிவ் ஐன்னு சொல்கிறார் குருதேவர். அப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி கொடுக்கப்படுதும். அதுதான் ஞான திருஷ்டி, ஞான திருஷா. அதனால தான் இந்த பரமாத்மா உணர முடியுமே ஒழிய ஊனக்கண்களுக்கோ மனதிற்கோ அது புலப்படாது. அதான் இங்கே சொல்கிறோம், பிரதீயசே ஞான திருஷாம் மகாமதே. ஓ மகாமதேன்னு இங்கே சொல்கிறான் ராமன். அறிவு களஞ்சியமே, அறிவு கடலே, மகாமதே பிரதீயசே. அது மட்டும் யார் உன்னை காண முடியும்னு கேட்டால், ஒன்று என்ன சொன்னான்னு கேட்டால் ஞான திருஷாம், அதாவது ஞான கண்களுக்குன்னு பார்க்க முடியும் சொன்னவான். கடைசி என்ன சொல்கிறான்னு கேட்டால் பாதாப்ஜ பிருங்காஹித சங்க சங்கினாம். அதாவது உன்னுடைய அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டால், எப்படி தாமரையை வண்டு மொய்க்குமோ அதுபோல உன்னுடைய பாதாப்ஜ, உன்னுடைய திருவடி தாமரைகளை மொய்த்து கொண்டிருப்பவர்கள் தான் உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்களை கூடியவன், சேர்ந்தவன், சங்கினாம், அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்தவன். அடியார்களுக்கு அடியவன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படிப்பட்ட அடியார்களோடு கூடி அந்த அடியார்களுக்கு எவன் சேவை செய்கிறானோ அவனால் தான் உன்னை உணர முடியும் சொல்கிறாருங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஞான திருஷான்னு சொன்னவர் பாதாப்ஜ பிருங்காஹித சங்க சங்கினாம். இங்கே பிருங்கங்கிற வார்த்தை வந்து வண்டு அப்படி சொல்லலாம். எதை தாமரையை அமைத்து கொண்ட வண்டு மாதிரி உன்னுடைய பாதங்களே அப்படின்னு அர்த்தம். பக்தர்கள் என்ன செய்வாங்க, பரமாத்மாவாகிய ஸ்ரீராமனுடைய திருவடிகளையே அமைத்து கொண்டிருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட அடியவர்களோடு எவன் சங்கினாம், எவன் அந்த கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறானோ, அந்த அடியார் கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறானோ அவர்களுக்கு தான் உன்னை காண முடியும், உன்னை உண்மையிலேயே காண முடியும். ஸோ அந்த ஞான திருஷ்டான்னு சொல்ல அந்த ஒரு ஞான கண்ணோட எதை ஒப்பிடுறார், சத் சங்கத்தை ஒப்பிடுறார், நல்லோர்களுடைய சேர்க்கையை ஒப்பிடுறார். சரி, நம்ம புராணங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ நம்ம பகவானை எவ்வளோ தூஷணம் பண்ணால் கூட பகவான் பொறுத்துப்பாராம். ஆனால் பகவான் தன்னுடைய அடியார்களை யாராவது ரொம்ப கோபிச்சுட்டாலோ தூஷணம் பண்ணாலோ பொறுத்துக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப கோபம் வந்துருமா அவருக்கு. அப்படி தான் இந்த கதை ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த கதை என்ன கதைன்னு கேட்டால், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, இது ஹனுமான்ஜி அங்கே, அதாவது அந்த அசோகவனத்தில் போய் சீதா பிராட்டியை சந்திப்பார். சந்திக்கும்போது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். ராமன் தேர்ந்து கொண்டு வந்த அந்த மோதிரத்தெல்லாம் கொடுப்பார், எல்லாம் சொல்லுவார். அப்போ சீதா பிராட்டி சொல்லுவா, ஒரு சில கதைகளை ஞாபகப்படுத்து அவருக்கு. என்ன கதைன்னா, ஒரு முறை என்ன ஆச்சுன்னு கேட்டால், ராமனும் சீதையும் ரொம்ப உல்லாசமாக நந்தவனத்தில் இருந்த போது, அதாவது அந்த அந்த ஆரண்யத்தில் தான் இருந்த பொழுது, அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு, ஒரு அசுரன் காக்கை வடிவம் கொண்டு வந்து சீதா பிராட்டியை கொத்திடுவான் முதுகில். ராமருக்கோ பொல்லாத கோவம் வந்துருமா, பிரம்மாஸ்திரத்தை எடுத்து எஞ்சிடுவார். சரி, பிரம்மாஸ்திரத்தை எய்ய மாட்டாங்க யாரும், சாதாரண அஸ்திரம் எவ்வளோ இருக்கு. ஆனால் தன்னுடைய மனைவி அவ்வளவு தனக்கு வேண்டியவள், பிரியமானவள், எப்படி இந்த காக்கா வந்து கொத்த முடியும்? ஒரு காக்கா, ஆனால் அசுரன் தான் அவன், அதுவும் ராமச்சந்திரன் தெரியாமல் இல்லை. இருந்தாலும் என்ன செஞ்சான், கொத்திட்டான் ஒரு வாட்டி. அவருக்கு மனம் பொறுக்கல, என்ன செஞ்சார், பிரம்மாஸ்திரத்தை எடுத்து எரிஞ்சிட்டார். அப்புறம் அவன் ஓடினா அங்கே இங்கேயும். கடைசி எல்லாம் சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவளே போய் நீ சரணடைய வேண்டியதான்னு சொன்ன உடனே, அவரை சரணடைஞ்ச உடனே சரி வேறு வழி இல்லை, ஏதாவது எய்தாகும், கண்ணை ஒன்று குத்தி ஒரு கண்ணை எடுத்துரும் அப்படி சொல்லிட்டாரோ. அன்னையிலேருந்து காக்காவுக்கு ஒரு கண்ணு தான் அப்படி சொல்லுவாங்க கதை. தெரியுமா உங்களுக்கு, காக்காவுக்கு ஒரு கண்ணு தான், 2 கோலி இருந்தாலும். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தன் மனைவி மேலே அவ்வளோ பிரியம். ஒரு காக்கா கொத்துன உடனே அந்த காக்காவை சும்மா ஒரு பாருங்க, பிரம்மாஸ்திரத்தை என்ன எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர் என்ன அவ்வளோ விவேகம் இல்லாதவர் இல்லை, அங்கே என்ன வெளிப்படுதுன்னு கேட்டால் அன்பு, அவ்வளோ பெரிய காதல், அவ்வளோ ஒரு, அதை ஞாபகப்படுத்து சொல்கிறா சீதா பிராட்டி. அப்படியெல்லாம் அன்றைக்கி செஞ்சாரு, இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அசோகவனத்தில் என்னை எப்படி விட்டுட்டாரு, கைவிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறா அவர். ஸோ எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, தன்னோட அடியார்களுக்கு ஏதாவது தீங்கு சொன்னால் அவங்களை பொறுக்க முடியாது, அவ்வளோ கோவப்பட்டுருவாங்களா அவங்க.
ஆனால் அடியார்கள் தான் ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த அடியார்களோடு எவன் அனுசரணையாக கூடியிருக்கிறானோ அவனுக்கு தான் அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் விளங்கும் சொல்றார். ஒன்று ஞான நிலையில் உள்ளே போய் அந்த ஞான திருஷ்டியில் தான் உன்னை பார்க்க முடியும், இல்லை அடியார் கூட்டத்தோடு கூடி உன்னை வழிபடுபவர்கள் ஆராதிப்பவர்கள் அவர்களுக்கு நீ விளங்குவாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ஸ்துதி பண்ணுறோம். இந்த ஸ்துதியில் என்ன முக்கியம்னு கேட்டால் தன்னோட அண்ணனா பார்க்கலாம் வாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கூட பார்த்தீங்கன்னா எப்போ அர்ஜுனன் நான் உன்னுடைய சிஷ்யனாக உன்னை சரணடைகிறேன்னு சொல்கிறான், நீ பரமாத்மான்னு உணர்ந்து சரணடைகிறானோ அப்போ தான் கீதையை கொடுக்குறார். இங்கேயும் தன்னுடைய அண்ணனாக பார்க்காம பரம்பொருளாகவே பார்த்து சுத்த போதோசி சர்வதேகினாம் ஆத்மாசி அதீஷோசி, அதை மறந்துட்டேனே, அதை பார்க்கலையே. அதீஷோசினா எல்லாவற்றையும் ஆழக்கூடிய அந்த ஈசன் நீ. எல்லா இதயத்திலையும் அந்தர்யாமியா இருக்கார், இருந்து எல்லாவற்றையும் அறிபவராக இருக்கிறார், எல்லோரையும் ஆள்பவராக இருக்கிறார் அந்த பரம்பொருள். ஏன் ஆள்பவர் சொன்ன அர்த்தம், அவர் இல்லாட்டி எந்த ஞானமும் சாத்தியம் இல்லை, பிராணன் சாத்தியம் இல்லை, எந்த அறிவும் சாத்தியம் இல்லை, எதுவுமே சாத்தியம் இல்லை. ஆக அதீஷோசி அப்படிப்பட்டவன் நீ கொண்டாடுறான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அகம் பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் பிரபோ பவாபவர்க்கம் தவ யோகி பாவிதம் யதாஞ்சசா ஞானமபாரவாரிதிம் சுகம் தரிஷ்யாமி ததானுஷாதி மாம். அஹம் பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் பிரபோ பவாபவர்க்கம் தவ யோகி பாவிதம் யதாஞ்சசா ஞானமபாரவாரிதிம் சுகம் தரிஷ்யாமி ததானுஷாதி மாம். அகம் பிரபன்னஹ பதாம்புஜம் அஸ்மி பிரபோ, ஓ பிரபோ அப்படின்னு தன்னுடைய அண்ணனை கூப்பிட்றான். ஓ பிரபோ, அகம் பிரபன்னஹா, நான் உன்னை சரணடைகின்றேன். பதாம்புஜம், உன்னுடைய திருவடிகளிலே, உன்னுடைய பாதார விந்தங்களிலே நான் சரணடைகின்றேன் அப்படின்னு சொல்லுவான். பிரபன்னஹானா பூர்ணமாக சரணடைகின்றேன். சரணடைகிறது என்ன அர்த்தம் தெரியுமா, சரணடைஞ்ச பிறகு குருவோ இல்லை இந்த பரம்பொருளோ என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கணும். அதான் நிசகத்தை சொல்லுவார், ட்ரஸ்ட் அண்ட் ஒபேன்னு சொல்லுவார். ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. ட்ரஸ்ட் அண்ட் வி ஹேவ் டு ட்ரஸ்ட். நாம் அதிமீதாவே நம்ம நினச்சக்கூடாது. ட்ரஸ்ட், ஃபஸ்ட் ட்ரஸ்ட் இன் த வேர்ட்ஸ் ஆஃப் த மாஸ்டர் அண்ட் ஒபே இம்ப்ளிசிட்லி. அதான் இங்கே சொல்லாமா, அகம் பிரபன்னஹா அஸ்மி பதாம்புஜம், உன்னுடைய திருவடிகளிலே நான் சரண் புகுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, உன்னிச்சை என்னிச்சை. இதுதான் அதோடைய அர்த்தம். உன்னிச்சை என்னிச்சை, இதுதான் அதோடைய சாரம். உன்னுடைய இச்சை எதுவோ அதுவே என்னுடைய இச்சை அப்படின்னு நினைச்சாதான் உன்னுடைய திருவடிகளில் சரணடைகிறேன்னு அர்த்தம். அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. எவ்வளோ வேணால் வாயால் டயலாக்லாம் விடலாம், ஆத்ம சமர்ப்பணம் செய்கிறேன்லாம் சொல்லலாம். உன்னிச்சை என்னிச்சை, உன்னிஷ்டம் என்னிஷ்டம், இன்பது என்னுயிர் இறையே அப்படின்னு சொல்கிறார். உன்னிஷ்டம் என்னிஷ்டம் சொல்கிறார். அதுதான் சரணாகதியோட முக்கியமான தத்துவம். என்னேன் இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய். உன்னிஷ்டம் என்னிஷ்டம். ஸோ பிரபன்னஹா அஸ்மி பதாம்புஜம் பிரபோ, உன்னுடைய பாதார விந்தங்களிலேயே நான் சரண் புகுகிறேன் ஓ பிரபோ. அது எப்படிப்பட்டது,
பவாபவர்க்கம் யோகி பாவிதம். யோகி பாவிதம், யோகிகள் தங்களுடைய இதயத்திலே தியானம் செய்யக்கூடியது உன்னுடைய பதாம்புஜம், உன்னுடைய பாதார விந்தங்களானது யோகிகள் தங்களுடைய இதயத்திலே தியானம் செய்யக்கூடியது. அது மாத்திரம் கிடையாது, பவாபவர்க்கம் என்ன அர்த்தம் கேட்டால் இந்த சமுசார சிக்கல் சூழலிலிருந்து விடுவிக்கக்கூடியது. பவனா மீண்டும் மீண்டும் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து இழைக்கிறது. பவாபவர்க்கம் சொன்னால் அந்த சமுசாரத்திலிருந்து கடை தேற்ற வல்லது. அப்படிப்பட்டது உன்னுடைய பாதார விந்தம். அந்த பாதார விந்தங்களிலே நான் சரண் புகுகிறேன். முனிமானச ஹம்சிகான்னு வரும், ரொம்ப பிடிக்கும் அது. இதுதான் சஹஸ்ரநாமத்தில் முனிமானச ஹம்சிகா. அம்பாள் எங்கே இருக்கா? ஹம்சமாக இருக்கா. ஹம்சம்னது அன்னப்பறவையாக இருக்கா. எங்கே இருக்கா? முனிமானச ஹம்சிகா. முனிவர்களுடைய மனதிலே அன்னப்பறவையாக இருக்கிறாள். ஆஹா, என்ன அழகான ஒரு ஓமானம் பாருங்கள். முனிமானச ஹம்சிகா. அதை போல் இங்கே என்ன சொல்கிறார்? யோகிகளுடைய இதயத்திலே அவர்கள் தியான பொருளாக நீ இருக்கிறது உன்னுடைய பாதார விந்தம். அது இந்த சம்சாரத்தில் உழலும் இந்த ஜீவர்களை கடை தேற்ற வல்லது. அப்படிப்பட்ட அந்த பாதார விந்தங்களை நான் பரிபூர்ணமாக சரண் புகுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சசா. அஞ்சசானா உடனடியாக, விதின் நோ டைம், குயிக்லி. அஜ்ஞானம் அபார வாரிதிம் சுகம் தரிஷ்யாமி தத அனுஷாதிமா. அஜ்ஞானம்னா என்னத்தோ? அஜ்ஞானம்னு அறியாமை. அஜ்ஞானத்தில் உழறோம் நம்ம எல்லாரும். அந்த அஜ்ஞானம் எப்படிப்பட்டது? அபார வாரிதி, கடக்க முடியாத பெருங்கடலை போன்றது. வாரிதின்னா கடல், அபாரனா கடக்க முடியாதது. கடலுக்குள்ளே போனால் அவங்களுக்கு தெரியும் அது எப்படி கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஆழமானது, அகலமானது, நினச்சே பார்க்க முடியாது கடல்லாம். நீங்கள் நடுவில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுபோல் இந்த அஜ்ஞானம் கடக்கவே முடியாதோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கு, அகலமாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அஜ்ஞான வாரினும் சுகம் தரிஷ்யாமி. எப்படி சுகமாக, எப்படி அதை கடப்பது? உடனடியே, அஞ்சசான இமீடியட்டாக, உடனடியாக அப்படி கடப்பதற்கு உண்டான அந்த வழியை அனுஷாதிமாம், எனக்கு அறிவுறுத்துவாயாக. அனுஷாதினா டீச் மீ. அப்படிப்பட்ட வழியினை எனக்கு உபதேசித்து அருள்வீர்களாக. அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடியது கடக்க முடியாத ஒரு ஆழ்கடல். அதை உடனடியாக கடக்கணும்னா சுகமாக வேற கடக்கணுமா? சுகம் தரிஷ்யாமி. சரி, யாருக்குமே ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு மனசு இல்லை தானே. சுகம் தரிஷ்யாமி. யாராவது ஒருத்தர் ரொம்ப ஈஸியான ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். மனசெல்லாம் ஒடுக்கி ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு பகவானுடைய புகழை பாடுப்பா, அவர் எல்லாம் பார்த்துப்பாருன்னு யாராவது எளிமையாக சொல்லி கொடுத்தா அது ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதுவும் கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுவோம், ஒரு போர் அடிச்சு என்ன கிருஷ்ணா ராமா வேறு வேலை இல்லையா? டிவியில் எவ்வளவோ வருது, நெட்டில் எவ்வளவோ இருக்குது. அதுக்கும் ஒரு வாசனை வேணும், அந்த ரசம் வேணும். ஆக சுலபமான வழி எனக்கு வேணும், அதை சொல்லிக் கொடு அப்படிங்கிறது. ஆனால் அவன் கேட்டது சுலபமான வழி. ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ சாரமாக அதுதான் சொல்ல போகிறார். நம்மளோட சனாதன தர்மத்தில் இதுதான் விசேஷம். யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. வேதத்தில் இருக்கணும், அது வேத பிரமாணம். வேதம்னு அர்த்தம் அதோடைய சாரமாகி உபனிஷத்தில் இருக்கணும். அது அந்த அந்த ரிஷி பரம்பரை அது வந்திருக்கணும், குரு பரம்பரை வந்திருந்தால் தான் அதை நம்ம ஏற்றுக்குவோம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன வேணால் அவன் சொல்லட்டும், நம்மளாம் அப்படிப்பட்டவங்க. அதுதான் முக்கியம், அது உண்மை அப்படி தான் இருக்கணும். சும்மா டாம் டிக் அண்ட் ஹேரின்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றக்கூடாது. நம்ம உடனே அப்படியே மயங்கிடக்கூடாது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு, வழி வழியாக பரம்பரையாக நம்ம ரிஷிகள் என்ன சொல்லி அது எப்படி வந்திருக்கோ அதுதான் நம்ம நம்பணும், சத்தியம்னு சொல்லிட்டு. இங்கே ராமச்சந்திரமூர்த்தி சொன்னாலுமே அவர் சாட்சாத் பரமாத்மாவாக இருந்தால் கூட அவர் ஸ்ருதி மாதாவுக்கு அனுசாரணமாக சொன்னால் தான் அதை நம்ம ஏற்றுக்கிறது. ஆனால் ஸ்ருதி வாக்கியமே கான்ட்ரடிக்டரியாக இருக்கும்போது என்ன செய்யலாம்?
அப்போ அதுக்கு முக்கியம் கவனம்னு தான் பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? கவனம்னா செகண்டரி, முக்கியம்னா பிரைமரி. அப்படியெல்லாம் பெரிய ஆச்சாரியர்கள் அதை வகுத்து சொல்லுவாங்க நமக்கு. அப்படிப்பட்டது தான் நம்ம ஏற்றுப்போமே ஒழிய சாதாரண எது. இங்கே ராமச்சந்திரமூர்த்தியாக இருந்தால் கூட அவர் வேதங்களில் சொன்னதை தான் சாரமாக எடுத்து சொல்ல போகிறார். ஐ டெல் யூ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்ரோச். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ராமகீதா. நீங்கள் படிக்க படிக்க நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம மாண்டுக்கியெல்லாம் படித்து தலையை உடைச்ச பிறகு இதை படிக்கும்போது ரொம்ப சுகமாக இருக்குது. உண்மையிலேயே சுகம் தரிஷ்யாமின்னு தான் சொல்லணும் சார். ததா அனுஷாதிமாம், அதனை எனக்கு அறிவுறுத்துவாயாக. ஒரு சிஷ்யன், ஒரு மாணவன் உண்மையான ஸ்ரத்தா பக்தியோடு தன்னை ஆශ්ரயித்து உங்களையே சரணடைகின்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இது மாதிரி வாழ்க்கையோட தத்துவம், வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிறத எனக்கு விளக்கி அருள்கிறான்னு கேட்கும் பொழுது, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆச்சாரியராக இருந்தாலும் சரி, எந்த குருவாக இருந்தாலும் சரி, அப்படியே உள்ளமெல்லாம் அப்படியே நெகிழ்ந்துருவாங்க. ஏன்னா அப்படி கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அப்படி கேட்டாலும் ஒரு இன்க்யூசிட்டிவ்னஸ், ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் தான் அப்படி கேட்குறது. உண்மையான ஸ்ரத்தா பக்தியோடு இதை அறிய வேண்டும், இந்த சம்சார தாபத்தில் நான் சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து கேட்குறது ரொம்ப குறைச்சி பேர் தான். ரொம்ப கேஷுவல் சீக்கர்ஸ் நிறைய பேர், ஏதோ இந்த உலகத்தில் ஏதோ வேணுங்கிறதுக்காக ஓடுறவங்க தான் நிறைய பேர். அதை மாதிரி இது ஒரு ஏதோ நல்ல விஷயம் போல், இது அடைஞ்சிட்டா நல்லா இருக்கும் போல இருக்குது, இந்த மாதிரி தானே ஒழிய இதுதான் எல்லாம், இதுதான் தி திங் அப்படின்னு உணர்ந்து சுத்தமான மனசோடு அப்படியே ஆශ්ரயித்து திருவடிகளில் சரண் புகுந்து ஸ்ரத்தா பக்தியோடு இப்படி கேட்குறவங்க ரொம்ப குறைச்சி பேர். ஸோ ஹி வாஸ் ஸோ ப்ளீஸ்ட். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வாஸ் ஸோ ப்ளீஸ்ட். श्रुत्वा सौमित्रिवचोऽखिलं तथा प्राह प्रपन्नार्तिहरप्रसन्नदीः विज्ञानमज्ञानतमप्रशान्तये श्रुतिप्रपन्नं क्षितिपालभूषणः श्रुत्वा सौमित्रिवचोऽखिलं तथा प्राह प्रपन्नार्तिहरप्रसन्नदीः विज्ञानमज्ञानतमप्रशान्तये श्रुतिप्रपन्नं क्षितिपालभूषणः. श्रुत्वा இதையெல்லாம் கேட்ட பிறகு சௌமித்ரி வச்சகா, அதாவது சுமித்ரையுடைய புத்திரனாகிய லக்ஷ்மணன் கூறிய இவை அனைத்தையும், அகிலம் அனைத்தையும் ஸ்ருத்வா கேட்ட பிறகு பிரசன்னதீஹி மனமகிழ்ச்சி அடைந்த, பிரசன்னதீஹி செரீன் அண்ட் கம்போஸ்ட். தீஹினா புத்தி எப்படி இருக்கணும், இப்படி பிரசன்னமாக இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிராக எடுத்துரைத்தார். அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வச்சனம் இது. பிரபன்ன ஆர்த்தி ஹரஹா. பிரபன்னா தன்னை சரண் புகுந்தவர்கள். அவர்களுடைய ஆர்த்தினா என்ன, மனக்கஷ்டம், அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய குறைகள், ஹரஹா இவற்றை தீர்த்து வைக்கக்கூடிய, தன்னை சரண் புகுந்தவர்களை ரட்சிக்கக்கூடிய, அவர்களை கரையேற்றக்கூடிய, அவருடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கின்ற ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இது ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. யாராக இருந்தாலும் சரி, தன்னை சரண் புகுந்துட்டாங்கன்னு சொன்னால் அவரை கைவிட மாட்டார், அவரை ரட்சித்து காப்பார். இதுக்கு என்ன ஒரு இது சொல்கிறாங்கன்னு கேட்டால்,
இந்த விபீஷணன் அவன் வரான் எங்கே ராவணனோட மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி பார்க்குறான். ராவணன் கேட்குறதா இல்லை. உடனே விபீஷணன் வந்து அவங்கெல்லாம் பறக்க முடியும் தானே, ஆகாச கவனமாக வர முடியும் அவங்களாலாம். அப்படி விபீஷணன் வரான். வரும்பொழுது ராமச்சந்திரமூர்த்தி நின்றுருக்கார், லக்ஷ்மணன் எல்லோரும் இருக்காங்க, ஹனுமான் இருக்கார், எல்லா வானர படைகளும் இருக்குது. அவன் வரான், வந்து நமஸ்காரம் பண்ணுறான். விபீஷணன், உங்களையே சரண் புகுகிறேன், என்னை நீங்கள் சேர்த்துக்கணும் உங்களோடன்னு சொல்லிட்டு. அப்போது மற்ற வானர வீரர்கள்லாம் சொல்கிறாங்க, தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, குசு குசுன்னு சொல்கிறாங்க, இவன் நம்பாதீங்க, இவன் ராவணனோட ஒற்றனாக இருக்கலாம். ஹீ மே பி எ மோல் பிளான்டட் பை ஸ்ரீ ராவணா. மோல்னா தெரிஞ்சு அவங்களுக்கு ஸ்லீப்பிங் செல்னுலாம் சொல்கிறாங்கன்னு அதுதானே, அது மாதிரி இருக்கலாம், இவன் நம்பக்கூடாதுங்கிறாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரன் ரொம்ப புத்திசாலி. ஹனுமானை பார்க்குறார். ஏன் ஹனுமானை பார்க்க? ஹனுமான் தான் போயிட்டு வந்திருக்கார் எங்கே, அங்கே லங்காவுக்கு போயிட்டு வந்திருக்கார். ஸோ அவருக்கு விஷயம் தெரியும். ஹனுமானை பார்க்குறார். ஹனுமான் சொல்கிறார், இவன் ரொம்ப சத்துவமானவன், இவனோட வீட்டுக்கு வீட்டு ரொம்ப அவ்வளோ சாத்வீகமாக இருந்தது அவனோட வீடு. அவன் வந்து பகவானுடைய பக்தன், அதனால் அவனை ஏற்றுக்கலான்னு அவர் சைகை காமிக்கிறார். அப்போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் தான் வால்மீகி எழுதுகிறார். ராமச்சந்திரன் எப்படின்னு கேட்டால், தன்னை வந்து யார் சரணடைஞ்சாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நிராகரிக்க மாட்டான். அவர்களை தன்னுடையவர்களாக சேர்த்து கொண்டு காத்து ரட்சிப்பான். இங்கே தான் பிரபன்ன ஆர்த்திஹரஹா, தன்னை வந்து சேர்ந்தவர்களை, சரண் புகுந்தவர்களை, அவர்களுடைய மனக்கலக்கத்தை, வேதனைகளை, ஆர்த்தினா அதுதான், ஹரஹா அழிக்க வல்லவன். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிராக எதை சொல்லிக் கொடுக்கிறார்? விஞ்ஞானம் அஜ்ஞான தம பிரசாந்தையே. விஞ்ஞானதும் சரியா உண்மையான ஞானம். தம பிரசாந்தையே, அஜ்ஞான தம பிரசாந்தையே. தமன்னா இருள்னு அர்த்தம். அஜ்ஞான இருள் ஆகிய அந்த இருளை போக்க வல்ல பிரசாந்தையே, அதனை போக்க வல்ல உண்மையான ஞானத்தை எடுத்து அருள்கிறார். ஸ்ருதி பிரபன்னம். இங்கே ஸ்ருதி பிரபன்னங்கிற வார்த்தை லக்ஷ்மணனை குறிக்கக்கூடியது. எப்படிப்பட்டவனாவும்? ரொம்ப ஈகர் டு லிசன். ஸ்ருதி பிரபன்னத்துவம் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அவன். ஒரு மாணவன் அப்படி இருந்தால் தான் குரு மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்ருதி பிரபன்னம், கேட்க ஆர்வமாக இருக்கும். அது கண்கள்லேயே தெரியும், கேட்க ஆர்வமாக இருந்தால். தூக்க கலக்கத்தோடு இருந்தால் அதுவும் தெரிஞ்சிடும். என்ன செய்கிறது சொல்லுங்கள், எதையாவது தூக்க கலக்கத்தில் இருந்தால் அதுவும் தெரிஞ்சிடும். ஆர்வமாக இருந்தால் அது கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுவும் நம்ம போஸ்டர் இருக்குது, நம்ம எப்படி உட்காந்துருக்கோங்கிறது முக்கியம். எல்லாம் இட்ஸ் ஆல் ரிவீல்ஸ் அவர் இன்னர் திங். கால் மேலே கால் போட்டு கால் ஆட்டிட்டா சொல்லுங்கள். சரி, இப்போ யூஎஸ்லலாம் பசங்க அப்படி தான் உட்காருவாங்க. நம்ம நாடு எவ்வளோ தேவையில்லை இப்போ, ஆனால் எப்படியோ மோசமாக தான் போயிட்டுருக்கு. இங்கே அடக்க ஒடுக்கமாக இருக்கிறோமோ அங்கே இருக்க மாட்டாங்க, கால் பெஞ்ச் மேலே போட்டு உட்காந்துருப்பாங்க. டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுறோம், ரொம்ப சகஜம் அவங்க. அப்போ எப்படி படிப்பு வரும்? படிப்பு வராமையாக சமைஞ்சு அவ்வளோ முன்னேறிட்டு இருக்காங்க கேட்காதீங்க என்கிட்ட. சரி, அதெல்லாம் சும்மா. உண்மையான அறிவு, உண்மையான ஞானம் வேணும்னு சொன்னால் பணிவடக்கம் வேணும். அது யாராக இருந்தாலும் சரி. இதெல்லாம் வந்து மாற்ற முடியாத நியதிகள். எந்த நாடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அடக்க ஒடுக்கமாக உட்காந்துருக்கணும். சேரில் உட்காடுறோம், ஏன்னா நம்ம கால் வலிக்குது கீழே உட்காரலன்னு. இந்த சேரில் உட்காந்துட்டாலே நம்மளோட போஸ்டரே மாறி போயிடும் தெரியுமா உங்களுக்கு. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இட் ரிவீல்ஸ் எவ்ரி திங். ஸ்ருதி பிரபன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கான் கேட்குறதுக்கு. இவர் சொல்கிறதுக்கு ரொம்ப ஏன் ஆர்வமாக இருக்காருன்னு கேட்டால் மனம் குளிர்ந்துட்டார். அப்படி அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு மனம் குளிர்ந்ததுனால சொல்ல ஆர்வமாக இருக்கார், அவன் கேட்க ஆர்வமாக இருக்கான். அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ஞானம் பரிமாறிக்கொள்ளப்படும். ஸ்ருதிபால பூஷணகாங்கிறது ராமனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்வது விசேஷமான ஒரு பேர். க்ஷிதிபால பூஷணகா. க்ஷிதிபாலன்னு சொன்னால் அரசன், இந்த உலகத்தை காப்பவன். பூஷணகா அவ்வளோ இஸ் அ க்ரௌன் ஜுவல் அமாங் த கிங்ஸ். பூஷணம் மாதிரி இருக்கக்கூடிய ராமன் கேட்க மிகுந்த ஆர்வம் கொண்ட அந்த லக்ஷ்மணனுக்கு இந்த விஞ்ஞானத்தை போதித்தான்.
எதற்காக போதித்தான்? அஜ்ஞான தம பிரசாந்தையே, அவன் மனதில் இருக்கிற அக இருளை போக்குவதற்காக, அஜ்ஞானத்தை போக்குவதற்காக. என்ன அஜ்ஞானம்? முக்கியமான அஜ்ஞானம்னு கேட்டால், தான் லக்ஷ்மணன், இந்த உடல் தான் அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட தம்பி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவ்வளோ தர்மவானாக இருந்தாலும் எப்படி தன்னுடைய மனைவியை இப்படி செய்ய முடியுமா? அவள் பாவம் இல்லையா? இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வரும்னு கேட்டால், தன்னை ஒரு வியக்தியாக வச்சுட்டு மற்றவங்களாம் வியக்தியாக பார்த்து அவங்களோட செயலில் உள்ள குறை குணங்களை பார்த்து, இதெல்லாம் தான் அஜ்ஞானம். ஞானம்னா என்னன்னு கேட்டால், அந்த பரமாத்மா பிரம்மஸ்வரூபத்தை ஒன்றுமே இல்லை, அது மாத்திரமே இருக்கிறது, அது மங்களகரமானது, அது பூரணமானது, அங்கே நீயும் இல்லை நானும் இல்லை, ஆகவே அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே குறை இல்லை, குறையும் இல்லை குணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது ஞானம். ஐயோ சுவாமி இதுதான் ஞானமா? ரொம்ப கஷ்டமாச்சே. இப்போ உலகத்தில் எப்படி விவகாரம் பண்ணுறதுன்னா, உலகத்தில் விவகாரம் பண்ணலாம், இந்த ஒரு அறிவோடு பண்ணால் தான் விவகாரம் சோபிக்கும். எந்த கலக்கமும் இல்லாமல் பிரசாந்தமாக இருக்க முடியும். நம்மளை ஒரு வியக்தின்னு நினச்சிட்டோன்னா எல்லாரையும் வியக்தின்னு நினைக்க தோணும். வியக்தி நினச்சாலே குறை குணம் தான் கண்ணுக்கு படும். அப்புறம் சம்சாரம் தான், அது விருப்பு வெறுப்பு வந்துடும், அதில் அப்புறம் நான் எனது வந்துடும், அதெல்லாம் சம்சாரம் ஆகிடும். ஸோ இந்த இருளை போக்கணும்னா அவனோட உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிறத அவங்க விளக்கி காமிக்கணும். நீ இந்த மனம் கிடையாது, புத்தி கிடையாது, உடல் கிடையாது, நீ அதற்கு உள்ளே இருக்கிற இந்த பரமான்மா, அந்த பரமான்ம ஸ்திதியிலேருந்து பார்த்தா அதுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை, அது மாத்திரம்தான் இருக்குது, அது பூரண வஸ்துவாக்கும், சச்சிதானந்த ஸ்வரூபமாக்கும், அதுக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது, அது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அது இருக்கும்படிக்கே இருக்கு, எப்பயும் நீயும் இருக்கும்படிக்கே இரு. இதெல்லாம் பகவானுடைய வசனங்கள். இருக்கும்படிக்கே இரு, அப்படி இரு அப்படிங்கிறது தான் ஞானம். இந்த தவிர வேறு ஒன்றுமே ஞானம் கிடையாது. நம்மளோட வேத ஞானம்னா இதுதான், சாரம்னா இதுதான். வேற என்ன? எவ்வளோ வேணால் கதை சொல்லலாம், ஆனால் கடைசி வேதத்தோடைய சாரம்னா இதுதான். இதுதான் உண்மையான விஞ்ஞானம். அஜ்ஞான தம பிரசாந்தையே, அஜ்ஞானமாகிய தமசினை, இருளினை அகற்றுவதற்காக இப்படியாக அவன் நல்ல வேதசாரமாகிய அந்த விஷயத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். என்ன சுவாமிஜி சொல்ல ஆரம்பித்தான்? அதை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு தான் ஸ்ரீ ராம உவாச்சான்னு ஆரம்பிக்குது. ஆனால் உங்களோட இதில் இருக்காது ராம உவாச்சா. இங்கே எங்கள் ஆச்சாரியஜி போட சொன்னார், ஸ்ரீ ராம உவாச்சான்னு போட்டு சொல்ல சொன்னார். அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ ஆக இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், த சீன், அதாவது எதுக்கு இந்த ராமகீதை எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அதுதான் செட் பண்ணியிருக்கும். நாளைக்கு தான் உண்மையான, நாளையிலேருந்து ஆரம்பிக்கும் போது உண்மையான அந்த உபதேசம். இதில் ரொம்ப கிளியராக முதல்லையே சொல்லிடுறார், கர்மத்தினால பிரயோஜனம் இல்லை, ஞானம் தான் அஜ்ஞானத்தை அழிக்க வல்லது, அதை போக்க வல்லதுன்னு சொல்லிடுறார். இப்போ நம்ம பகவான் சொன்னார் இல்லையா, வினைக்கடல் வீழ்த்திடு முந்தி வர வீடு தரல் இல்லை உந்தி வர, அதே அப்படியே சொல்கிறார் இதில் ராமர், ஸ்ரீராமர். வினையின் விளைவு விழி உற்று வித்தாய், வினைக்கடல் வீழ்த்திடும் முந்தி பர வீடு தரல் இல்லை உந்தி. இது ரொம்ப கிளியராக முதல்ல சொல்லிடுறார். அப்புறம் ஒரு மாணவன் ஒரு சந்தேகத்தை எழுப்புறான், இல்லை இப்படி சொல்லப்பட்டிருக்கேன் நம்ம சாஸ்திரத்தில், இந்த மாதிரி நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்யாமல் இருக்கக்கூடாது சொல்லப்பட்டிருக்கேன், அதுக்கு என்ன வாங்குறான். அவர் சொல்கிறார், இபார் நீ ஏன்ட்ட வந்திருக்க, என்னை சரணடைஞ்சிருக்கேன்னு நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், இது பிரயோஜனப்படாது. ஆமாம் அதெல்லாம் செஞ்சால் மன சுத்தி அடையும், அதுக்காக செய்ய சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் விட்டு தொலைக்கணும். ஏன்னா தர்ம அதர்மத்தை மாட்டிக்காத, அதுக்கு அப்பால் அப்படி ரொம்ப கிளியராக சொல்கிறார். நாளைக்கு சொல்ல போகிறார், ரொம்ப கிளியராக சொல்கிறார். முதல்ல எடுத்த எடுப்புலையே இது தர்ம அதர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு, நீ ஒரு முமுட்சுவாக இருந்தேன்னா, நீ ஒரு ஜிஜ்ஞாசுவாக இருந்தேன்னா, என்னை சரண் புகுந்தேன்னு சொன்னால் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்.
கர்மம் வேலைக்கு ஆகாது அப்படியே சொல்கிறார். ஞானம்தான் இந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது. முதல்ல எடுத்து ரொம்ப கிளியராக சொல்லிடுறார். அதுக்கு ஒரு 5, 6, 7, 8 வருஷஸ் அதுக்கப்புறம் தான் ஞானத்துக்கு சொல்ல போகிறார். ஏன்னா இது மனசு இருந்துகிட்டே இருக்குது. இல்லை கர்மத்தை விடவே முடியாது, கடைசி வரைக்கும் விடவே முடியாது. அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. கர்மமும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சோம்பேறியாக போயிடுவோம். அது மாத்திரம் இல்லை, சித்த சுத்தி உண்டாகாது. அதாவது நான் பிஞ்சிலேயே பழுத்த மாதிரி ஆகிடுவோம், சரி வராதுங்கிறது உண்மைதான். அதனால தான் அவங்க வலியுறுத்துகிறாங்க கர்மத்தை. ஆனால் சில பேர் என்ன, அந்த கர்மத்தையே பிடிச்சி தொங்கிட்டு கடைசி வரைக்கும் கர்மம்னே இருக்காங்க. கர்மம் அவங்கள கொஞ்சம் மீட்டு மேலே கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கிளியராக முதலே சொல்லிடுறாரு. நோ, நான் சொல்லலை, என்னை நீ கோச்சுக்கலாம் எவ்வளோ வேணா, சுவாமி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப கிளியராக சொல்கிறார். நாளைக்கு வாங்க, நீங்கள் ரொம்ப கிளியராக சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்ல போகிறார். இந்த ஞானத்தை ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறார். அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய இந்த ஞானத்தை தெளிவாக சொல்ல போகிறார். அதுபடி நம்ம அவர் ஆசிரித்து போனோன்னு சொன்னால் உண்மையான ஞானம் நமக்கு உண்டாகும், அஞ்ஞான இருள் விலகும். அது நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.